எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் WTP ட்ரேட் ஃபேமிலி. ஓகே. இன்னைக்கு டேட் வந்துட்டு 5th மே 2026. இன்னைக்கோட கோல்டு வியூ எப்படி இருக்குன்னு நம்ம ஷார்ட்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் முக்கியமான பாயிண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, திஸ் வீடியோஸ் ஒன்லி ஃபார் எஜுகேஷ்னல் பர்பஸ் ஒன்லி. வி ஆர் நாட் த ஃபினான்சியல் அட்வைசர். ஸோ நம்ம ஒவ்வொருத்தரும் நம்மளுடைய கோல்டன் ரூலை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். கோல்டன் ரூல் என்னங்கிறது நான் உங்களுக்கு அகைன் ரிமைண்டர் பண்ணுறேன். ஈச் எவ்ரி ட்ரேட் வித் எஸ்எல். நம்ம லாட் சைஸை நம்மளோட கேபிட்டலுக்கு தகுந்த மாதிரி நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கணும். ஸோ அது எவ்வளோ எக்ஸாம்பிள் எவ்வளோ டாலருக்கு எவ்வளோ லாட் சைஸ் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன். தென் நோ ஓவர் ட்ரேட். ஓகே, 1 or 2 ட்ரேட் ப்ராஃபிட்டபிலிட்டியாக இருந்தாலும் அல்லது லாஸாக இருந்தாலும் நீங்கள் எக்ஸிட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பற்றின ஏதாவது கிளாரிட்டி வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கோ மெசேஜஸோ அல்லது நீங்கள் எனக்கு காலே பண்ணலாம். ஓகே கைஸ், நாம் இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்ட்டாக நம்ம வீடியோ போட்டிருந்தோம். நம்ம வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும். ஓகே, இப்போ நீங்கள் பார்க்குற சார்ட் வந்துட்டு நீங்கள் லாஸ்ட் வீடியோவில் நம்ம போட்ட சார்ட். ஸோ நம்ம 30 மினிட்ஸில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனு, பிவோட் பாயிண்ட், ஒரு சப்போர்ட் ஜோன் கொண்டு வந்திருந்தோம். ஸோ உங்களுக்கு மார்க்கெட் எப்படி இருந்தாலும் இங்கே தெரியுதவா, இந்த இடத்துக்கு அடித்த மார்க்கெட் உங்களுக்கு இந்த ரேஞ்சு ஃபஸ்ட்டு டார்கெட் கொடுத்த மாதிரி உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ரேஞ்சை மார்க்கெட் கவர் பண்ணிவிட்டு கீழே வரும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ உங்களுக்கு எக்ஸாக்ட்லி கிளியராக என்னன்னா, இந்த இடத்துல உங்களுக்கு மார்க்கெட் கொஞ்சம் மேனிப்புலேட் நடந்துட்டு இங்கே உங்களுக்கு பிரேக் அவுட் வைக்கிற மாதிரி வச்சுட்டு உங்களுக்கு அகைன் மார்க்கெட் இங்கே போயிருச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு 100% பர்ஃபெக்டாக நமக்கு அந்த ப்ரீவியஸான ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் வந்துட்டு உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸாக ரியாக்ட் ஆகும் நம்ம சொல்லியிருந்தோம். இந்த ஏரியா செல் ஜோன் உங்களுக்கு கிளியராக சொல்லியிருந்தோம். டார்கெட் உங்களுக்கு இங்கே தான் நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ கிளியரான உங்களுக்கு டார்கெட் கொடுத்துருக்கு. ஸோ பட் நாங்கள் இந்த இந்த டிஃபிகல்ட்டான ஏரியாவில் நாங்கள் என்ட்ரி இங்கே எடுத்தோம். இந்த இடத்துல பிவோட் பாயிண்ட்ல 30 நிமிஷத்துல நாங்க இந்த இடத்துல ஒரு ஒரு 10 பிப்ஸ்ல நீங்க மார்க்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு நாங்க வெளிய வந்துட்டோம். ஸோ தென் அதுக்கப்புறம் மார்க்கெட் மேனிபுலேட் கீழ வந்துட்டு உங்களுக்கு எல்லாமே ஹண்ட் பண்ணிட்டு உங்களுக்கு மேல போயிட்டு நம்ம சொன்ன மாரி இந்த ப்ரீவியஸ் சப்போர்ட் ஏரியாவ மார்க்கெட் கிளியரா ரெசிஸ்டன்ஸ் எடுத்து நல்லாவே உங்களுக்கு ஃபால் குடுத்திருக்கு. ஸோ இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆன உடனே இந்த ரெட் கேண்டிலுக்கு அப்புறம் நம்ம இந்த ரெட் கேண்டில்ல நம்ம என்ட்ரி போயிருப்போம். ஸோ திஸ் இஸ் த புல் பேக். ஓகே. இன்னைக்கு நம்மளுடைய லாஸ்ட் வீடியோஸ் வந்து பர்ஃபெக்ட்டா உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு. பட் நமக்கு ஒரு 2 to 3 டேஸ் நமக்கு கேப் இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு கிளியரான பொசிஷன் கிடைக்கல. நாங்க அதனால வந்துட்டு வீடியோ அப்டேட் பண்ணல. ஸோ இப்போ உங்களுக்கு கிளியரான பொசிஷன் கிடைச்சிருக்கு. நவ் நான் மார்க்கெட்டுக்குள்ள நீங்க என்டர் ஆகக்கூடிய டைம். ஸோ இது இன்னைக்கு வீடியோஸ் நம்போ எப்படி மார்க்கெட் வியூ எப்படி இருக்குன்னு நம்ம ஷார்ட்டா பார்க்கலாம். ஓகே. நம்ம லாஸ்ட்டா சார்ட் எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் நம்ப டெலீட் பண்ணிடலாம். ஃப்ரெஷ்ஷா 4 ஹவர்ல இருந்து நம்ம வந்துக்கலாம். ஸோ நம்ம சொல்லியிருந்தோம் அல்லவா, இந்த பாயிண்ட் உங்களுக்கு பக்காவான உங்களுக்கு ப்ரீவியஸ் சப்போர்ட் இப்போ உங்களுக்கு ரியாக்ட் இன் ரெசிஸ்டன்ஸ். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே உங்களுக்கு ப்ரீவியஸாக சப்போர்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸாக ரியாக்ட் ஆயிருக்கு. ஸோ மார்க்கெட் உங்களுக்கு கிளியராக செல் சைடு திரும்புறதுக்கு உண்டான சிம்டம்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கு. ஸோ இப்போ என்னன்னா, மார்க்கெட் இங்க அடிச்ச மார்க்கெட் ஸ்ட்ரெயிட்டா உங்களுக்கு கீழ வந்திருக்கு. இப்போ ஒரு புல் பேக், தென் மார்க்கெட் கீழ. அவ்வளதான். இதுல நீங்க வந்து பெருசா டெக்னிக்கல் உங்களுக்கு எதுவுமே தேவையில்ல. சிம்பிளா இந்த மல்டிபிள் சப்போர்ட்ல ரெசிஸ்டன்ஸ் எடுத்த மார்க்கெட் கீழ கிளியரா ஒரு ஃபால் குடுத்துட்டு, இப்போ ஒரு புல் பேக் குடுத்துருக்கு. நார்மலா புல் பேக் உங்களுக்கு இங்க பக்கத்திலேயே குடுக்கும். ஆனா, உங்களுக்கு கன்டினியூட்டியா உங்களுக்கு கேண்டில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, தொடர்ச்சியா உங்களுக்கு ஃபாலோ ஆயிட்டு இருக்கு. ஸோ, அப்போ இதுக்கு ஈக்குவலா இப்போ தொடர்ச்சியா உங்களுக்கு பை சைடு மூவ் ஆயிட்டு இருக்கு. ஸோ, மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் மேல போயிட்டு கூட கீழ வரலாம். எங்க எங்க டார்கெட் 4400 வர்றதுக்கு உண்டான பாசிபிலிட்டீஸ் நான் கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த்தாவே நான் சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கு இந்த சப்போர்ட் வந்து மார்க்கெட் ரியாக்ட் பண்ணணும். கிட்டத்தட்ட 4434 டூ 4000 இந்த ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மார்க்கெட் கீழ வரணும். ஓகே. இப்போ இந்த வியூல இப்போ உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருச்சு? இந்த ஏரியா நமக்கு இப்போ செல் ஜோன். ஓகே. இப்போ இந்த ஏரியா நமக்கு வந்து இப்போ செல் ஜோனா ரியாக்ட் ஆக போகுது. ஓகே. இப்போ நாம்ப எப்படி இதுல என்ட்ரி போறது அப்படிங்கிறத நம்ப ஷார்ட் லோயர் ஃப்ரேம்ல போய் பார்க்கலாம். ஓகே. இப்போ மார்க்கெட் உங்களுக்கு இங்க இருந்துட்டு
ஃபாலோ ஆயிருக்கு. இவ்வளோ தூரம் உங்களுக்கு போயிருக்கு. இப்போ ஃபிப்போட பாயிண்ட்ட செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே. இங்க இருந்து மார்க்கெட் உங்களுக்கு கிளியரா இங்க ரியாக்ட் ஆயிருக்கு. ஸோ, இப்போ உங்களுக்கு இந்த பாயிண்ட் வந்துட்டு கிளியரா ஒரு கோல்டன் ஜோன். ஓகேங்களா? ஓகே. ஸோ, உங்களுக்கு இந்த பாயிண்ட் வந்து ஃபிப்போட கோல்டன் பாயிண்ட். இங்க உங்களுக்கு மார்க்கெட் திரும்பணும். ஓகே. சிம்பிளா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மார்க்கெட் இங்க போயிட்டு உங்களுக்கு ஸோ, மார்க்கெட் உங்களுக்கு இந்த மாதிரி ரியாக்ட் ஆகறக்கு சான்சஸ் உங்களுக்கு அதிகமா இருக்கு. ஸோ, இப்போ உங்களுக்கு இந்த ஃபிப்ப நான் எடுத்துர்றேன். உங்களுக்கு கன்ஃப்யூஸ் ஆகாம இருக்கும். ஸோ, இந்த ரேஞ்ச் வந்து நீங்க மார்க் பண்ணிக்கங்க. ஃபிப்போட பாயிண்ட்ட. ஓகே. ஸோ, இந்த ரேஞ்ச் வந்து உங்களுக்கு மார்க்கெட் இந்த ரேஞ்சில உங்களுக்கு மார்க்கெட் செல் சைடு திரும்புறதுக்கு உண்டான ப்ராபபிலிட்டி ரொம்ப அதிகம். ஏன் கேட்டீங்கன்னா, 4 ஹவர்ல உங்களுக்கு கிளியரா ஒரு நேரா வந்திருக்கு. தென் ஒரு புல் பேக். தென் உங்களுக்கு ஃபால். ஸோ, இப்போ இந்த ஃபால் எங்க ரிவர்ஸ் ஆகும் அப்படிங்கிறது தான் இந்த ஃபிபோட பாயிண்ட்ட நம்ப கனெக்ட் பண்ணி பார்க்குறோம். ஸோ, இதுல இன்னொரு டெக்னிக்கலும் உங்களுக்கு இருக்கு. ஸோ, இந்த பாயிண்ட்ட நீங்க நோட் பண்ணிக்கங்க. இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஆக்சுவலி ட்ரெண்ட் ஒண்ணு கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே. ஸோ, அப்போ உங்களுக்கு இன்னும் கூட உங்களுக்கு மார்க்கெட் என்ன பண்ணலாம்னா, கொஞ்சம் மேல போயிட்டு இந்த மாரி ஒரு ஹண்ட் பண்ணிட்டு உங்களுக்கு ஸ்லோவா மார்க்கெட்ட இந்த ட்ரெண்ட்ல உங்களுக்கு டச் பண்ணிட்டு திரும்புறதுக்கு உண்டான ப்ராபபிலிட்டீஸ் உங்களுக்கு ரொம்ப அதிகம். ஓகே. ஸோ, இந்த ஏரியா உங்களுக்கு சப்போர்ட்டா உங்களுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸா உங்களுக்கு மார்க்கெட் ரியாக்ட் ஆன மாரி, இந்த ஏரியாவும் உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸா உங்களுக்கு ரியாக்ட் ஆக போது. ஸோ, இந்த ஏரியா உங்களுக்கு செல் ஜோன். ஓகே. ஸோ, இப்போ இந்த இடத்துல எங்க நமக்கு திரும்பும்னு தெரியாது. ஆனா, உங்களுக்கு இங்க ஒரு ட்ரெண்ட் கிளியரா உங்களுக்கு ட்ரெண்ட் ஒண்ணு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆயிருக்கு. தென் மார்க்கெட் ஃபிபோ நோக்கி உங்களுக்கு போயிட்டுருக்கு. ஸோ, இப்ப யாரும் என்ட்ரி போகக்கூடாது. உங்களுக்கு மார்க்கெட் இந்த ஃபிபோட பாயிண்ட்டுக்குள்ள ரிவர்ஸ்ல ஒரு கிளியரா உங்களுக்கு இங்க ஒரு ரெட் கேண்டில் கிடைக்கும். ஸோ, ரெட் கேண்டில் கிடைச்சதுக்கப்புறம் நீங்க ஒரு புல் பேக்ல ஓகே. இங்கிருந்து நீங்க புல் பேக்ல நீங்க ஸ்லோவா மார்க்கெட் கீழ நமக்கு வரலாம். ஸோ, இந்த ஏரியா தான் உங்களுக்கு கிளியரான புல் பேக்கான செல் ஜோன். ஸோ, இந்த இடத்துல உங்களுக்கு கேண்டில் கிளியரா இந்த ட்ரெண்ட்லயும், இந்த ஃபிப்போட பாயிண்ட்லயும் உங்களுக்கு ஒரு ரெட் கேண்டில் நல்லா ஹெல்த்தியா ரிவர்ஸ்க்கு உண்டான சிம்ப்டம்ஸ் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா, நீங்க தாராளமா இந்த இடத்துல புல் பேக்ல செல் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஒருவேள ஆப்ஷன் 2 கன்டினியூட்டியா மார்க்கெட் இந்த ஃபிப்போட ஸ்ட்ரக்சரையும் இந்த மாரி பிரேக் அவுட் ஆயிருச்சு. ஒருவேள உங்களுக்கு வந்துட்டு இங்க உங்களுக்கு பிரேக் அவுட் ஆயிருச்சு அப்டின்னா, நீங்க பைக்கு ஃபோக்கஸ் பண்ணுனாலும், இங்கிருந்து எகைன் உங்களுக்கு ஃபால் ஆகலாம். ஓகே. இதுக்கு நான் உங்களுக்கு செப்பரேட் கால் குடுத்துர்றேன். உங்களுக்கு அப்பதான் ஒரு கிளியரான ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே. ஸோ, நாங்க எக்ஸ்பெக்ட் பண்றது ஆப்ஷன் 1 இந்த ஏரியா நாங்க என்ன பண்றோம்னா, செல் பாயிண்ட்ட நாங்க எக்ஸ்பெக்ட் பண்றோம். ஸோ, உங்களுக்கு இந்த ஃபிப்போட பாயிண்ட்டும், இந்த ட்ரெண்டோட பாயிண்ட்டும் உங்களுக்கு கனெக்ட் ஆகுது. ஸோ, உங்களுக்கு நமக்கு 1க்கு 2 கன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கிறதுனால, ஸோ இன்னொரு கன்ஃபர்மேஷன் கூட இங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இங்க ட்ரெண்ட் உங்களுக்கு பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ, உங்களுக்கு ஆனா இங்க கனெக்டிவிட்டி ஆகல. பட் இருந்தாலும் உங்களுக்கு 2 கன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு கிளியரா கிடைச்சிருக்கு ஆக்சுவலா. இங்க ட்ரெண்ட் உங்களுக்கு பிரேக் அவுட் ஆனாலும் உங்களுக்கு கிளியரா கிடைக்கல. ஸோ, இந்த ஃபிப் பாயிண்ட்டும், இந்த ட்ரெண்டுமே உங்களுக்கு கனெக்ட் ஆவறனால, இங்க உங்களுக்கு வந்து நல்ல செல் பவர் நெறைய கிடைக்கிறக்கு சான்சஸ் இருக்கு. எப்படி இங்க உங்களுக்கு இந்த மல்டி சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸா ரியாக்ட் ஆன உடனே எவ்வளோ ஃபாஸ்ட்டா மார்க்கெட் கீழ வந்திருக்கோ, ஸோ இந்த 2 ஃபிப்போட பாயிண்ட்டும், இந்த ட்ரெண்டோட பாயிண்ட்டும் உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா கனெக்ட் ஆகுறப்போ, மார்க்கெட் உங்களுக்கு ஃபாஸ்ட்டா ஃபாலோ ஆவறக்கு உண்டான பாசிபிலிட்டீஸ் ரொம்ப அதிகம்.
ஆப்ஷன் 2 வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ப்ளூ கலர்ல போட்டிருக்கேன். ஆப்ஷன் 2 இது எல்லாமே உங்களுக்கு பிரேக் அவுட் ஆச்சு அப்டின்னா, உங்களுக்கு மேல இந்த இடத்துல நீங்க அகைன் பை ஸ்ட்ரக்சர் குடுக்கலாம். பட் பைக்கு உண்டான ப்ராபபிலிட்டீஸ் வேணும் அப்டின்னா, நாங்க வந்துட்டு 4670 மார்க்கெட் பிரேக் பண்ணுனதுக்கு அப்புறம் தான் நாங்க பை போவோம். டில் இன் பிட்வீன்ல எங்களுக்கு எங்க கிடைச்சாலும் நாங்க ஃபோக்கஸ் பண்றது செல் மட்டும் தான். ஓகே. நீங்க இந்த ஃபிப்போட பாயிண்ட் 4582 டூ 4600க்குள்ள மார்க்கெட் உங்களுக்கு திரும்புச்சு அப்டின்னா, 4400 வந்து செல் உங்களுக்கு வந்து டார்கெட் குடுக்கலாம். ஸோ ஒருவேள 4600 மார்க்கெட் பிரேக் பண்ணிட்டு, அகைன் 4650 டூ 670க்குள்ள மார்க்கெட் திரும்புச்சுன்னா, அகைன் நாங்க செல் தான் ஃபோக்கஸ் பண்றோம். எப்போ உங்களுக்கு 4670 மார்க்கெட் பிரேக் பண்ணுதோ, தென் புல் பேக்ல நாங்க இந்த ஆப்ஷன் 3ஆ நாங்க வச்சுப்போம். இங்க வந்துட்டு நாங்க என்ன பண்ணுவோம்னா, பைக்கு ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு வார் வந்துட்டு இன்னும் உங்களுக்கு ஒரு செட்டில்டுக்கு வரல. நான் போன வீடியோல சொல்லியிருந்தேன். வார் வந்து உங்களுக்கு இன்னும் கிளியரா செட்டில்டு ஆகல. ஸோ அதனால மார்க்கெட் உங்களுக்கு கோல்டு உங்களுக்கு ஃபோக்கஸ் செல்லு தான். ஸோ மார்க்கெட் உங்களுக்கு எப்போ நம்ப ட்ரம்ப்பு அந்த ஈரான் வந்து கொஞ்சம் செட்டில் ஆகுதோ, தென் உங்களுக்கு மார்க்கெட் நல்லாவே பை சைடு மூவ் ஆகறதுக்கு உங்களுக்கு பாசிபிலிட்டீஸ் இருக்கு. ஓகே. நீங்க இந்த சார்ட்ட நோட் பண்ணி வச்சுக்கங்க. இப்ப நம்போ பேசிட்டு இருக்க டைம்ல கிட்டத்தட்ட ஒரு மார்க்கெட் வந்துட்டு ஒரு 75 4572ல இருந்து 83க்கு போயிருச்சு. ஆக்சுவலி கிட்டத்தட்ட ஃபிப்போட பாயிண்ட் பக்கத்துல வந்துருச்சு. ஸோ நீங்க இங்க வெயிட் பண்ணுங்க. இன்னைக்கோ, நாளைக்கோ உங்களுக்கு ஒரு செல் கன்ஃபர்மேஷன் கிடைச்சுச்சு அப்டின்னா, இந்த ஏரியாவுல நீங்க செல் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகே. நீங்க இந்த சார்ட்ட 1 ஹவர்ல அந்த சார்ட்ட டிராப் பண்ணி வச்சுக்கிட்டு, ஒரு 15 மினிட்ஸ்லயோ, ஒரு 13 மினிட்ஸ்லயோ கிளியரான ஒரு பேட்டர்னோ, ஒரு டபுள் டாப்போ, அல்லது ஒரு எம் பேட்டர்னோ, அல்லது உங்களுக்கு நல்ல ஹெல்த்தியான கேண்டில் ஒரு 3 கேண்டில் ரெட் சோல்ஜரோ உங்களுக்கு கன்டினியூவா ஃபார்ம் ஆனா, நீங்க அத அ புல் பேக்ல எடுத்து நீங்க செல் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓகே. இன்னைக்கு பொறுத்தவரைக்கும் நம்ம ஃபர்தரா அப்கமிங் செல் தான் ஃபோக்கஸ் பண்றோம். ஸோ, நமக்கு மார்க்கெட் கிளியரான ஸ்ட்ரக்சர் கிடைச்சிருக்கனால தான் நாங்க இன்னைக்கு வீடியோஸ் போடுறோம். ஸோ, நமக்கு டெய்லியும் வீடியோஸ் வர்றது அப்படிங்கிறத விட, எப்பயெல்லாம் மார்க்கெட் கிளியரா என்ட்ரி ஆவறதுக்கு உண்டான பொசிஷன் கிடைக்குதோ, நாங்க அப்போ வீடியோக்குள்ள வந்துருவோம். ஓகே. ஓகே கைஸ் வில் சி மார்க்கெட் எப்படி மூவ் ஆகுதுங்கிறத பார்க்கலாம். ஃபோக்கஸ் எல்லாமே செல் ஃபோக்கஸ் பண்ணுங்க. நாங்க பை பத்தி பேசணும்னா, இதுக்கு மேல போறதுக்கு அப்புறம் தான் நீங்க உங்களுக்கு ஆப்ஷன் 3 வந்துட்டு பை. ஓகே. ஸோ, அப்போ இதுக்கு நாங்க ஒரு கலர்ஸ் குடுத்துருக்கேன் நானு. ஓகே. ஸோ, நாம்ப வந்து ஆப்ஷன் 3 தான் வந்து என்ன பண்றோம், ஆப்ஷன் 3 வந்துட்டு பை ஃபோக்கஸ் பண்றோம். ஆப்ஷன் 1 இந்த ஏரியாவுலயும் செல் தான். ஆப்ஷன் 2 இந்த ஏரியாவுல நமக்கு செல் தான். ஸோ, ஆப்ஷன் 3 தான் நமக்கு பை. ஓகே கைஸ் வில் சி இந்த சார்ட்ட நோட் பண்ணி வச்சுக்கங்க. எல்லாரும் சார்ட்ட டிரா பண்ணி அந்த பேசிஸ்ல நீங்க வொர்க் பண்ணுங்க. நம்பளுடைய கோல்டன் ரூல நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தா எனக்கு இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. ஸோ நம்ப வீடியோஸ நீங்க கன்டினியூவா ரெகுலரா கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ப என்ட்ரி பாயிண்ட், எக்ஸிட் பாயிண்ட் எல்லாமே கிளியரா இருக்கும். நம்மளுடைய ஒவ்வொரு சார்ட்டும் பெர்ஃபெக்ட்டா வொர்க் அவுட் ஆயிட்டு இருக்கு. எல்லாமே கோல்டன் ரூல ஃபாலோ பண்றனால நம்மளுடைய கிளையன்ட் நெறைய பேர் உங்களுக்கு ப்ராஃபிட் புக் பண்ணி எனக்கு அனுப்பிச்சிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க் யூ. பட் ஒரு சிலர் இன்னும் வந்துட்டு நம்ம ரூல்ஸ ஃபாலோ பண்ணாம நெறைய லாஸ் கொண்டு வரீங்க. அது தவிர்த்துருங்க. ஏன்னா நம்ம ட்ரேட பொறுத்தவரைக்கும் இந்த ரூல நீங்க என்னைக்கு பிரேக் பண்றீங்களோ, இந்த கோல்டன் ரூல என்னைக்கு நீங்க பிரேக் பண்றீங்களோ, நீங்க குரோ ஆகவே முடியாது. ஓகே கைஸ். நீங்க சேஃபா ட்ரேட் பண்ணுங்க. நம்ம கோல்டன் ரூல ஃபாலோ பண்ணுங்க. செல் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகே. தேங்க் யூ.